இங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. வந்த இடத்துல ஒரு கைதியை பாக்குறா. அவரை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறா. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போக போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் என்னோட கிட்னி எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. ஆனா அவங்க அப்பா பேச விடாம கூட்டிட்டு போயிடுறாரு. டெய்லி இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் தூங்கினதும் இந்த குழந்தை யாருக்கும் தெரியாம அவரோட ரூமுக்கு வந்து அவர் கூட பழக ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல இவர் சரியா பேசாம இருந்தாலும் இந்த குழந்தை பேசுறதுலயே அவர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் சொல்றாரு, தெரியாம பண்ண தப்பால என் ஃபேமிலி என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்க. இவ விஷ் பண்றா. இவ விஷ் பண்ண மாதிரியே அடுத்த நாளே அவரோட ஃபேமிலி இவளை தேடி வராங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ரொம்ப மூச்சு விட முடியாம இருக்கு. சோ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு எங்களால முடிஞ்சதை செய்யறோம், ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இந்த குழந்தை, சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட கிட்னியை என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பீங்களா டாக்டர்னு கேக்குறா. அவங்க அப்பா கிட்டயும் அதுக்காக ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. ஆனா அன்னைக்கு நைட்டே எதிர்பாராத விதமா அந்த குழந்தை இறந்தும் போயிடுறா. சோ அவளோட கடைசி ஆசையா அவளோட கிட்னியை அந்த கைதிக்கு கொடுத்து அவரை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய பேருக்கு அவளோட ஆர்கன்ஸை கொடுத்து நிறைய பேரை காப்பாத்துறாங்க.